முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், இவங்க எல்லாமே கதறிட்டாங்களே நம்ம கட்டப்பா எங்கடா அப்படின்னு ரொம்ப நாளா காணோம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கட்டப்பா பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு வந்துட்டு அவர் கதறும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்கு எதுக்கு இது எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? எதுக்கு இந்த வாய்ஸோட எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இது தேவையா கட்டப்பா அவர்களுக்கு சொல்லுங்க. இது பார்க்கும்போது உண்மையிலேயே அன்னைக்கு என்னென்னலாம் பேசுனீங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு கோவம் தான் இருக்கு. இன்னும் நீங்க கதறுவீங்க. தலைவன் சொல்ற மாதிரி ஏன்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் கதறுவீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா கதறல் சத்தம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இனிமேல் வரமாட்டானுங்க. நீங்க கடந்த 50-60 வருஷமா அவ்வளவு ஊழல் பண்ண ஒரு கட்சியை நீங்க வாங்க விஜய், உங்க படத்தை நாங்க பார்க்கணும், படம்லாம் பார்க்காம இருக்க முடியாது அப்படிலாம் நான் பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு இது நியாயமா? நமக்கு அழுவும் வர மாட்டேங்குது. அழுகையை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷன் அழுகுற பார்த்து சிரிப்பு வருது அப்படின்னா திமுக காரங்களை பார்த்து தான். இவங்க அழுகுறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ இனிமையா இருக்கு. இந்த எஸ்ஏ சூர்யா அவர்கள் வந்துட்டு ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே ஒரு மாதிரியா பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கடந்த 60 வருஷமா வந்துட்டு மக்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நீங்க ஆட்சியில இருந்து கண்டமேனிக்கு ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். இன்னைக்கு ஒருத்தன் புதுசா வந்துட்டானோன்னா அதை ஏத்துக்கவே முடியல, கதறானுங்க. ரத்த கண்ணீர் வராத அளவுக்கு குறைய கதறானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப நம்ம அண்ணன் சீமான் அவர்கள், நீங்கன்னா இங்க பாருங்க, அதாவது சினிமாவில் இருக்கும்போது தளபதி எப்படி பேசுறாருன்னு நீங்களே பாருங்களேன். அவருக்கு இன்னைக்கு மதிப்பு இருக்கு. இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வராருன்னா சரி, வரவேற்க வேண்டியதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு, அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. பாத்தீங்களா, ஆஃப்டர் அரசியல், சினிமா விட்டு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்கிறாரு. ஒரே ஒரு காரணங்கள், சினிமாவில் நடிக்க வைத்தது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? காலைல கொண்டு அப்ப நான் தெரியாம தான் கேட்கறேன். ஒண்ணு, நீங்க வந்து இந்த கட்சியில வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை, நாங்க வந்து நேர்மையா கட்சி நடத்துறோம், யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை, இப்படிலாம் போட்டு அப்படியே உருட்டுறீங்களே, அதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப எப்படியா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, தளபதி வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிடுவாரு, அவருக்கு ஒரு துணை முதலமைச்சரை கொடுத்துட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி உட்காந்துடலாம் அப்படின்னு கனவு கண்டு இருந்திருக்காங்க. அது வேற வாயி, இது நார வாயி. திடீர்னு பார்த்தா தலைவன் வந்து நான் தனியாவே போய்க்கிறேன், வெற்றியோ தோல்வியோ எதா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனை என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி முடிக்க வேண்டியது. இப்போ பார்த்தா எந்த படமுமே சரியில்லையா. ஆனா இவர் தான் சொல்றாரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தளபதி வந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போயிட்டாரு, இவரோட நடிப்பு திறமை வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆகா ஓகோ அப்படின்னு இவங்க தான் உறுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.